ஏன் பேருந்து ஓடவில்லை, ஏன் ஆட்டோ ஓடவில்லை, ஏன் கடைத்தெரு மூடி கிடக்கிறது? விஜய் வருகிறார், விஜய் வருகிறார், விஜய் வருகிறார். சின்ன ஊர்களில் ஒன்றுமே செய்ய முடியாது, ஊரே அடைபட்டு விடும். மோட்டர் சைக்கிளில் பின்னால் வருகிறார்கள், நடுவிலே வருகிறார்கள், சேர்ந்து வருகிறார்கள், டொம்புலொன்று கொடியை கட்டி கொண்டு ஓடி வருகிறார்கள். எதற்கு இதெல்லாம்? நேரடியாக எம்ஜிஆர் வருவார், மேடையில் நேர கார் வந்து வேகமாக நிற்றவுடன் ஓடி வருவார். அவ்வளோதான், பேசுவார், மறுபடியும் திரும்பி அந்த கூட்டம் அசைவதற்குள் காரில் ஏறி போய்விடுவார். அப்படித்தான் நான் பார்த்துருக்கிறேனே தவிர, சாதாரண தலைவர்கள் மக்களே வந்தே பேசலாம், ஒரு பரபரப்பும் இருக்காது. தலைவனுக்கும் தொண்டனுக்கும் உள்ள உறவு அது. இது அப்படிப்பட்டதல்ல. இது தலைவன் தொண்டன் உறவல்ல, இது ஒரு மயக்கம், இல்யூஷன். இந்த இல்யூஷன் மக்களுக்கு இருப்பதை போக்குவதற்கு பெரிய அறிவூட்டல் காலகாலமாக நடக்க வேண்டும். அது கிரிக்கெட்காரனிடம் இருக்கிறது, சினிமா நடிகையிடம் இருக்கிறது, நடிகையிடம் இருக்கிறது. இதெல்லாம் வெற்றி கூட்டம் என்பதற்கு ஒரு திமுக காரன் ஒன்று செய்வான் என்று நான் எதிர்பார்த்தேன். நயன்தாராவை கொண்டு வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, இது சென்னை வரையிலும் விட்டு இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் ஒன்று தான் என்று மெய்ப்பிப்பான் என்று நான் எதிர்பார்த்தேன். நான் செய்யவில்லை. ஆகவே இந்த காலந்தாண்டு வருவது, பெருங்கூட்டம் திரண்ட பிறகு வருவது, கூட்டம் நெரிசலாக இருப்பது, இவையெல்லாம் தான் தன்னுடைய வலிமை என்று அவர் கருதுகிற அந்த மனப்பான்மை தப்பான மனப்பான்மை.